வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் நம்ம நவுன் clauses பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு வீடியோலையும் questions ஃப்ரேம் பண்ண போகிறோம் using 2 noun clauses in the same sentence. It's gonna be an interesting video as I have added video clips from an English TV show. So without any further delay, let's get right into the video. இன்னைக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், நாம் கொடுத்ததை அவன் இன்னும் பார்க்கலன்னு நீ எப்படி சொல்கிற? ஸோ நீ எப்படி சொல்கிற அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்குறோம். எதை எப்படி சொல்கிறேன்னு கேட்குறோன்னா, எதை அப்படின்ற கேள்விக்கு இங்கே ஒரு சென்டென்ஸ் பதிலாக இருக்குது. அவன் இன்னும் பார்க்கவில்லை என்று நீ எப்படி சொல்கிறாய்? ஸோ எதை சொல்கிற, அவன் பார்க்கலன்னு நீ சொல்கிற, அதை எப்படி சொல்கிறேன்னு கேள்வியாக கேட்குறோம். ஸோ எப்படி சொல்கிறன்ற கேள்வியை ஃபஸ்ட் எழுதிடலாம். ஹவு டு யூ சே, என்ன சொல்கிறேன்னு கேட்குறோம். தேட், அவன் இன்னும் பார்க்கவில்லை என்று அப்படின்னு இருக்கிறதுனால தேட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஹவு டு யூ சே தேட் he has not yet seen. He has not yet seen, இன்னும் பார்க்கவில்லை. He hasn't yet seen, எதை பார்க்கவில்லை அவன்? நாம் கொடுத்ததை, what we gave him. Okay, how do you say that he has not yet seen what we gave him? நாம் அவனுக்கு கொடுத்ததை அவன் இன்னும் பார்க்கலன்னு நீ எப்படி சொல்கிற? ஓகே, ஸோ ஹவு டு யூ சேன்றதா இந்த இடத்துல மெயின் சென்டென்ஸ், மெயின் கிளாஸ். ஸோ அதோடைய ஆப்ஜெக்டாக ஒரு சென்டென்ஸ் எழுதியிருக்கோம். தட் he hasn't seen. ஸோ சீனுடைய ஆப்ஜெக்டாக இன்னொரு நவுன் கிளாஸ் வந்திருக்கு, வாட் வி கேவ் ஹிம். ஓகே, ஸோ ஒரே கொஸ்டினில் 2 நவுன் கிளாஸ் வச்சு ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். செகண்ட் ஒன், நாங்கள் சொல்கிறத யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? ஓகே, நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? why do you think? என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்கிறோம். நாங்கள் சொல்கிறத யாரும் கேட்க மாட்டார்கள் என்று. ஃபஸ்ட் அதில் எதை எழுதிக்கலாம், யாரும் கேட்க மாட்டார்கள் என்று. தட் no one will listen to. No one will listen to, எதை கேட்க மாட்டார்கள்? நாங்கள் சொல்வதை, right? To what we say. Why do you think that no one will listen to what we say? Alright, next one, அவங்க வீட்டுக்காக பணம் எப்படி வந்தது? நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு அவங்க எப்போ சொன்னாங்க? ஸோ அவங்க எப்போ சொன்னாங்கன்னு 2 விஷயம் கேட்குறோம். ஒன்று, அவங்க வீட்டுக்காக பணம் எப்படி வந்தது. இன்னொன்று, நான் தான் அதை கொடுத்தேன். இந்த 2 விஷயத்தையும் அவங்க எப்போ சொன்னாங்கன்னு கேட்குறோம். ஃபஸ்ட்டு அவங்க எப்போ சொன்னாங்கன்றதை எழுதிக்கலாம். when did they tell you? உங்ககிட்ட அவங்க எப்போ சொன்னாங்க? when did they tell you? என்ன சொன்னாங்க? பணம் எப்படி வந்தது என்று. எப்படின்ற வார்த்தை இருக்கிறதுனால அதை நம்ம கன்ஜங்ஷனாக யூஸ் பண்ண போகிறோம். how they got money for their house. அவங்க வீட்டுக்காக அவங்களுக்கு பணம் எப்படி வந்தது என்று. how they got money for their house. and சொல்லி இன்னொரு விஷயம் அவங்க கேட்டாங்க இல்லையா, சொன்னாங்க இல்லையா, அதை நம்ம எழுத போகிறோம். நான் தான் கொடுத்தேன் என்று, அது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸாக இருக்கிறதுனால அண்ட் தட் ஐ வாஸ் த ஒன் ஹூ கேவ் இட். நான் தான் அதை கொடுத்தது என்று அவர்கள் எப்போது சொன்னார்கள். when did they tell you how they got money for their house and that I was the one who gave it? ஓகே, ஸோ இங்கே 2 நவுன் clauses இருக்குது. ஹவு யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ், how they got money for their house அப்படின்னா அவர்கள் வீட்டுக்கு அவர்களுக்கு பணம் எப்படி கிடைத்தது என்று. அண்ட் that I was the one who gave it. that I was the one who gave it நான் தான் கொடுத்தேன் என்று. ஓகே, alright, the next one, உன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இல்லை, நீ எதிர்பார்த்தது நடக்காதுன்னு நீ வருத்தப்படுறியா? ஓகே, ஸோ நீ வருத்தப்படுறியா? are you sad? எதுக்காக வருத்தப்படுறியான்னு கேட்குறோம். 2 விஷயம் சொல்கிறோம். இந்த 2 விஷயத்துக்கு நீ வருத்தப்படுறியா? are you sad that உன் நண்பர்கள் இங்கே இல்லை. ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் இருந்தாலும் நம்ம that தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. are you sad that your friends are not here? உன்னுடைய நண்பர்கள் இங்கே இல்லை என்று வருத்தப்படுகிறாயா? அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கோம், நீ எதிர்பார்த்தது நடக்காது என்று. இந்த 2 விஷயத்துக்காக நீ வருத்தப்படுறியான்னு கேட்குறோம். are you sad that your friends are not here and what you expected, நீங்கள் எதிர்பார்த்தது, what you expected நடக்காது இல்லை நடக்க போவதில்லை, is not gonna happen. okay, is not going to happen. are you sad that your friends are not here and what you expected is not gonna happen? இந்த 2 விஷயத்துக்காக நீ எதிர்பார்த்தது நடக்காது, உன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இல்லைன்னு நீ வருத்தப்படுறியா அப்படின்னு கேட்குறோம். ஓகே, alright, the next one, அவங்களால எப்படி ப்ராஜெக்டை சரியான நேரத்துக்கு முடிக்க முடிஞ்சதுன்னோ அதோடைய சக்ஸஸ்க்கு யார் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னோ விளக்க முடியுமா? ஸோ விளக்க முடியுமா, எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறோம். என்ன எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமானா 2 விஷயம். ஒன்று, ப்ராஜெக்டை அவங்களால எப்படி சரியான நேரத்துக்கு முடிக்க முடிஞ்சுது. இன்னொன்று, அதோடைய சக்ஸஸ்க்கு யார் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணது, பங்களித்ததுன்னு விளக்க முடியுமான்னு கேட்குறோம். ரைட், ஸோ கேன் யூ எக்ஸ்பிளைன், விளக்க முடியுமா. ஃபஸ்ட்டு அவங்களால எப்படி ப்ராஜெக்டை சரியான நேரத்துக்கு முடிக்க முடிஞ்சது.
how they managed to finish the project on time. Can you explain how they managed to finish the project on time? And யார் அதோடைய சக்ஸஸ்க்கு அதிகமாக பங்களித்தது, ரைட்? அண்ட் who contributed the most to its success? ஓகே, ஸோ இந்த இடத்துல இட்ஸ்ன்றது ப்ராஜெக்டுடைய வெற்றி, இட்ஸ் ப்ராஜெக்டுடைய வெற்றின்றதை சொல்கிறோம். ஓகே, கேன் யூ எக்ஸ்பிளைன் ஹவு தே மேனேஜ் டு ஃபினிஷ் த ப்ராஜெக்ட் ஆன் டைம் அண்ட் ஹூ கான்ட்ரிபியூட்டட் த மோஸ்ட் டு இட்ஸ் சக்ஸஸ்? அந்த நெக்ஸ்ட் ஒன், நாம் காரை எங்கே பார்க் பண்ணோம், கிளம்புறதுக்கு முன்னாடி லாக் பண்ணோமான்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? ஓகே, ஸோ உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன விஷயம் ஞாபகம் இருக்கா? 2 விஷயம். நாம் காரை எங்கே நிறுத்தினோம் அண்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி லாக் பண்ணோமா, இந்த 2 விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்குறோம். டு யூ ரிமெம்பர், உனக்கு ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு காரை எங்கே நிறுத்தினோம்? டு யூ ரிமெம்பர் வேர் வி பார்க் த கார்? அண்ட் பூட்டினோமா என்று, லாக் பண்ணோமா என்று. லாக் பண்ணோமா அப்படின்றது ஒரு எஸ் ஆர் நோ கேள்வின்றதுனால வெதர் யூஸ் பண்ணிக்கிறோம். அண்ட் வெதர் வி லாக்ட் இட் பிஃபோர் லீவிங், கிளம்புவதற்கு முன்னுட்டு இருக்கிறதுனால பிஃபோர் லீவிங். Do you remember where we parked the car and whether we locked it before leaving? ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கான எக்ஸாம்பிள்ஸ் அவ்வளோதான். இப்போ டிவி ஷோஸ்லேருந்து சில கிளிப்ஸ் பார்க்கலாம். How many times do I have to tell you guys that I don't care about those things? ஸோ இது ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் தான் பாருங்கள். How many times do I have to tell you that I don't care about those things? அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லைன்னு நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் ஒரே ஒரு நவுன் க்ளாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு மெனி டைம்ஸ் டு ஐ ஹாவ் டு டெல் யூ, இது ஒரு கொஸ்டின் ஃபாலோட் பை என்ன சொல்கிறது அப்படின்ற இடத்துல ஒரு நவுன் க்ளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொன்னேன், உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்கிறது, என்னது அப்படின்றதுக்கு தட் ஐ டோன்ட் கேர் அபவுட் தோஸ் திங்ஸ், எனக்கு அதை பற்றிலாம் அந்த விஷயங்களை பற்றிலாம் கவலை இல்லைன்னு நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் கிளிப் போகலாம். I don't think you have any idea how hard we have worked to try and give you opportunities that other kids do not have. ஆல்ரைட், இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐ டோன்ட் திங்க் யூ ஹவ் எனி ஐடியா ஹவு ஹார்ட் வி ஹவ் ஒர்க் டு ட்ரை அண்ட் கிவ் யூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தட் அதர் கிட்ஸ் டு நாட் ஹேவ். மற்ற குழந்தைகளுக்கு இல்லாத ஆப்பர்ச்சுனிட்டிஸை உனக்கு கொடுக்க நாங்கள் எவ்வளவு கடினமாக உழைத்திருக்கிறோம் என்று உனக்கு தெரியும் என்று எனக்கு தோன்றவில்லை. ஓகே, உனக்கு எதுவுமே தெரியாது, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த மற்ற குழந்தைங்களுக்கு கிடைக்காத வாய்ப்புகளை உனக்கு கொடுத்துருக்கோன்ற விஷயம். ஸோ இதை தான் நம்ம லிட்ரலாக எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இதில் 2 நவுன் க்ளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஐ டோன்ட் திங்க் யூ ஹாவ் எனி ஐடியா, ஐ டோன்ட் திங்க் தட் யூ ஹாவ் எனி ஐடியா, தட் இல்லாமல் அங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, யூ ஹாவ் எனி ஐடியா ஆஃப் வாட், என்ன எதை பற்றின ஐடியா இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா, ஹவு ஹார்ட் வி ஹவ் ஒர்க் டு ட்ரை அண்ட் கிவ் யூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நாங்கள் வாய்ப்புகளை கொடுக்க எவ்வளவு கடினமாக உழைச்சிருக்கோம் என்று உனக்கு எதுவுமே தெரிகிற மாதிரி எனக்கு தோணலை அப்படின்றத லிட்டரலாக நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ உனக்கு நாங்கள் எப்படி கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம், இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மற்ற குழந்தைங்களுக்கு இல்லாத ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்க, அதை பற்றிலாம் உனக்கு எந்த ஐடியாவும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கிளிப் போகலாம். I didn't want what happened to Denmark to happen to you or your daddy. ஸோ இந்த சென்டென்ஸில் ஐ டென்ட் வாண்ட் வாட் ஹேப்பன் டு டென்மார்க் டு ஹேப்பன் டு யூ ஆர் யோர் டேடி. ஸோ டென்மார்க்குன்றது நமக்கு பிளேஸாக தெரியும். இந்த சென்டென்ஸில் அவங்க ஒரு பேராக யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு பர்சனை சொல்கிறாங்க. வாட் ஹேப்பன் டு டென்மார்க்குன்றது ஒரு பர்சன், டு ஹேப்பன் டு யூ ஆர் யோர் டேடி, அதாவது அவங்க ஒரு விஷயத்தை விரும்பலைன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சென்டென்ஸில் ஒரு நவுன் க்ளாஸ் தான் இருக்குது. ஒரு விஷயத்தை அவங்க விரும்பலைன்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம்னா, டென்மார்க்குக்கு நடந்தது, வாட் ஹேப்பன் டு டென்மார்க், டென்மார்க்குக்கு நடந்தது உனக்கோ உங்கள் அப்பாவுக்கோ நடக்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ டென்ட் வாண்ட், எனக்கு இது வேண்டாம், நான் விரும்பவில்லை. எதை விரும்பவில்லைனா திஸ் டு ஹேப்பன்னு வச்சுக்கலாம். வாட் ஹேப்பன் டு டென்மார்க் பதிலாக திஸ் டு ஹேப்பன் டு யூ ஆர் யோர் டேடி, உனக்கோ உங்கள் அப்பாவுக்கோ இது நடக்க நான் விரும்பவில்லை. இதுக்கு பதிலாக இங்கே ஒரு நவுன் க்ளாஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. வாட் ஹேப்பன் டு டென்மார்க் டு ஹேப்பன் டு யூ ஆர் யோர் டேடி. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, உங்களுக்கு புரிஞ்சுதா இந்த லெசன் அப்படின்றத ப்ளீஸ் டோன்ட் forget to let me know in the comments. Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.